திருப்தியுடனே வெளியேறுகிறேன். மீண்டும் சட்டத்தரணி தொழிலை ஆரம்பித்தார் அலி சப்ரி. அனுர மற்றும் ரணில் உள்ளிட்டோரை சந்தித்த ஜெய்சங்கர். ஜனாதிபதி அனுரகுமார IMF பிரதிநிதிகளிடையே இன்றும் சந்திப்பு. வன்னியில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வேட்புமனு தாக்கல். ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் அரசு உயர் பதவிகளுக்கு நியமனம். முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. பந்துல குணவர்த்தன தீர்மானம். நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் போது எதிர்ப்போம். ரஞ்சித் பண்டார தெரிவிப்பு. பேருந்து நடத்துனர்களின் விதிமீறல் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க விசேட இலக்கம். இலங்கை வருகை தந்துள்ள இந்திய வெளிவிகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பல்வேறு முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 2 நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டை வந்தடைந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று பிற்பகல் கொழும்பில் வைத்து சந்தித்த ஜெய்சங்கர் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரின் வாழ்த்துகளையும் ஜனாதிபதி அனுரவிடம் வெளிப்படுத்தினார். மேலும் இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை பிரதமர் ஹரினி அமரசூரியவையும் இன்று பிற்பகல் இந்திய வெளிவிகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியதுடன் தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத்தையும் இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சிக்கு எப்போதும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் பொருளாதார மறு சீரமைப்புக்கான ஆதரவையும் ஜெய்சங்கர் இதன்போது வெளிப்படுத்தினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களையும் இந்திய வெளிவிகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவை சந்தித்த போது கடந்த 2 வருடங்களாக இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்த ரணில் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று 2வது நாளாகவும் நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையே நேற்று முதலாவது சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் போது எதிர்ப்போம். அவ்வாறான நிலையில் நாட்டின் பாதுகாப்பு, அரச பாதுகாப்பு, மக்களின் நலன் போன்றவற்றுக்கு எமது கட்சி நிபந்தனையின்றி நிற்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களாக அரச பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். அவரும் எங்களை போன்ற சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். எனவே இந்த நாட்டு பொது மக்களுடன் எங்களைப் போலவே அவருக்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். எனவே விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மானியம் வழங்குவது, வாழ்க்கை செலவை குறைப்பது, பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது போன்றவற்றில் கட்சி என்ற வகையில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்ட போது அபிவிருத்தி அடைந்த நாடாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதே இதுவே. நாமல் ராஜபக்சவின் கொள்கை விளக்கத்தின் முதல் படி மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதாகும். இந்த நாட்டில் நிவாரணம் தேவைப்படும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கட்சி என்ற வகையில் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். எந்த காரணத்திற்காகவும் தடுப்பதை எதிர்க்கிறது. நாடு அரசியல், பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று நம்பும் அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றினை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை உடனே நிறுத்துமாறு கோரி கோப்பாய் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீர்வேலி பகுதியில் அத்தியார் இந்து கல்லூரி, கந்தசுவாமி கோவில் என்பனவற்றிற்கருகில் குறித்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளதால் பாடசாலை மாணவர்கள், கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கோப்பாய் பிரதேச உதவி செயலாளருக்கு பொதுமக்கள் மனு ஒன்றினை கையளித்துள்ளனர்.
பேருந்தில் பயணிகளிடம் கட்டணம் மறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 1955 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வன்னி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனுவினை பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் தாக்கல் செய்தார். எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஜனசித பெரமுன தனது வேட்புமனுவினை இன்று தாக்கல் செய்துள்ளது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் இன்று மதியம் குறித்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது கட்சியின் தலைவர் சீலரத்ன தேரர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன இன்று தெரிவித்தார். 20 வருடங்களுக்கு மேலாக ஹோமகம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர், பிரதி அமைச்சர், அமைச்சரவை அமைச்சர் என பல பதவிகளை வகித்து தன்னால் இயன்றவரை மக்களுக்கு சேவையாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதி இல்லாமல் பல வருடங்களாக அனாதரவாக இருந்த ஹோமகம தொகுதி மக்களுக்காக இந்த நகரத்தை அறிவு கேந்திர நகரமாக மாற்றுவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதை எண்ணி தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அடுத்த சில வருடங்களில் மீண்டும் கலாநிதி பட்டம் ஒன்றுக்காக கற்கை நெறியை மேற்கொள்ள உள்ளதாகவும் சினிமா திரைப்படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதால் அரசு துறை பிரச்சினையை எதிர்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் அண்மைக்கால அரசு சேவைகளுக்கான நியமனங்கள் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான அரசு துறை ஊழியர்கள் ஜனாதிபதி திசாநாயகவிற்கு வாக்களித்தனர். 60-70% வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைத்தமை அஞ்சல் வாக்குகள் இதை நிரூபிக்கின்றன. எவ்வாறாயினும் அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதால் அரசு துறை ஒரு பிரச்சினையை எதிர்கொள்கிறது. அரசு துறையினர் இதை எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த அவர், அரசு சேவைகளுக்கு அரசியல் ரீதியாக நியமனம் பெற்றவர்களை ஜனாதிபதி அகற்றி தகுதியான ஊழியர்களுக்கு இத்துறையில் மேல்நோக்கி செல்வதற்கான வாய்ப்பை வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம். அரசு சேவைகளுக்கு அரசியல் நியமனம் பெற்றவர்கள் மீது கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகள் வாக்குறுதி அளித்தபடி மாற்றங்களை செயற்படுத்தாமல் புதிய நிர்வாகத்தால் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றன. இது எதிர்காலத்தில் அரசு துறைக்குள் நெருக்கடியை ஏற்படுத்தும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான விமான சேவைகள் இன்று மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் இடம்பெறுகின்றன. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் மீண்டும் மோதல் அதிகரிக்குமாயின் விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியபூர்வ இல்லம் ஒன்றில் காரொன்றில் வந்திறங்கிய பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கொழும்பு கர்வாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தியபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மேற்படி பெண் வந்திறங்கிய வெள்ளை நிற காரின் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த பெண் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சகோதரரும் வர்த்தகருமான டட்லி சிறிசேனவை குறிப்பிட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்ததாக மேற்படி போலீஸ் உத்தியோகத்தர் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பெண் வந்திறங்கிய காரின் இலக்கத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கர்வாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். தன்னை வைத்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் மதுபானசாலை உரிமங்களை பெற்றுக் கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார். இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசிலும் ஒட்டுசுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் கடந்த 24/9/2024
14ஆம் தேதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் ஆரம்பித்த முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் தாம் பதிவிட்ட செய்தி பொய்யானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். மற்றொரு நபர் அதிக மதுபான பாவனையால் தனக்கு மனநிலை குழம்பிவிட்டதாகவும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறி ஸ்ரீதரனிடம் தொலைபேசியூடாக மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆனால் சட்ட நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீதரன் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதால் இந்த விடயத்தை மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்ள உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக அனுரகுமார இந்தியா செல்ல உள்ளார். எனினும் இந்த விஜயத்திற்கான திகதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பெரும்பாலும் ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னரே திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் சவாலான 5 வருட காலப்பகுதியில் அரசியலில் என்னால் முடியுமான அனைத்தையும் இந்த நாட்டுக்காக செய்தேன். அந்த வகையில் நாட்டுக்கு ஆற்றிய சேவை தொடர்பில் நான் திருப்தியுடன் வெளியேறுகிறேன். இனி அரசியலில் பிரவேசிக்க மாட்டேன் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுடன் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அரசியலிலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளதுடன் மீண்டும் தனது சட்டத்திரணி தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். நேற்று தனது முன்னைய சட்டத்திரணி தொழிலை ஆரம்பித்த ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி தனது குழுவினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். எனக்கு உரிய இடத்திற்கு மீண்டும் திரும்பி வந்தமை தொடர்பில் நன்றாக உணர்கிறேன் என்று ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.